இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாலிசி நோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து 10th பாலிசி நோட்டு தொல்லியல் துறை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பார்க்குறத விட தமிழில் வந்து நம்ம படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தமிழில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இங்கிலீஷ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு மற்ற பாலிசி நோட் முடிச்சுட்டு அப்புறமா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். தொல்லியல் துறை விளக்கக்குறிப்பு 2025 சரிங்களா. ஸோ இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அகலாய்வு பற்றி கேட்கக்கூடிய தமிழ் சொசைட்டி கொஸ்டினில் அகலாய்வு வந்து வரக்கூடிய கொஸ்டின் இதில் இருந்தால் வரும். ஏன்னா இதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்காங்க. பூராமே கரண்ட் அஃபேர்ஸு நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பிடிஎஃப் பாருங்கள், வீடியோ முடியும் போது அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ தொல்லியல் ஆர்கியாலஜி ஸோ அப்படிங்கிறது வந்து ஆர்கியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க சொல்லுலேருந்து வந்தது. ஸோ ஆர்கியோஸ் அப்படின்னா அதுக்கு வந்து தொன்மைன்னு அர்த்தம். லோகோஸ் அப்படின்னா ஆய்வு, விவாதம், காரணம் அல்லது அறிவியல் அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்குது சரிங்களா. ஸோ 1961 தான் வந்து நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை ஸோ டிஎன்எஸ்டின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து கொண்டு வரப்பட்டது 1961 1961. ஸோ இது வரைக்கும் முக்கியமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாங்காடு, தெங்கனூர், கீழ்நமண்டி, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர், சிவகலை சரிங்களா. ஸோ இந்த இடங்களெல்லாம் அகழ்வாராய்ச்சி செஞ்சு இது வந்து தொடக்க இரும்பு காலம் மற்றும் எஃகு உற்பத்தி மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ சிவகலை அகலாய்வில் இரும்பின் காலம் 3345 கிலோமீட்டர் 3345 கிமு. ஸோ கிமு 3345 காலத்தை சார்ந்தது சிவகலை அகலாய்வு சிவகலை சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு முன்னோடியான இரும்பு கால கணக்கீடு. ஸோ இந்தியாவிலேயே வந்து இது வரைக்கும் கிடைச்ச அந்த இரும்பு கால கணக்கீடுல முன்னோடியாக இருக்கக்கூடியது சிவகலை அகலாய்வு. ஸோ இதன் மூலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பம் வந்து தமிழ்நாட்டில் அறிமுகமாக்கியுள்ளது. ஸோ ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை அகலாய்வில் நெல்மணிகள் மற்றும் சிறுதானியங்கள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஆதிச்சநல்லூர், சிவகலை 2 இடத்துல நெல்மணி, சிறுதானியம் கிடைச்சிருக்குது. ஸோ அதன் மூலமாக 3600 ஆண்டுகளுக்கு முன்பே புஞ்சை மற்றும் நெஞ்சை சாகுபடி முறைகள் பற்றி தமிழர்களுக்கு தெரிந்துள்ளது. நெக்ஸ்ட்டு இரும்பு காலம் முதல் தொடக்க வரலாற்று காலம் வரை ஸோ தமிழ்நாட்டில் 140 தொழில் தலங்கள் இருக்குது. அதில் 15,000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் குறியீடுகள் அல்லது கீறல்கள் பொறிக்கப்பட்ட பானைகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இரும்பு காலம் அல்லது இரும்பு காலம் முதல் தொடக்க வரலாற்று காலம் வரைக்கும் வந்து 140 தொல்லியல் தலங்களில் இருந்து 15,000க்கும் மேற்பட்ட குறியீடு பொறிக்கப்பட்ட பானை ஓடு ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. இது இந்தியாவிலேயே வந்து ரொம்ப அதிகமானது தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்குது குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டம் துலுக்கர்பட்டி. ஸோ இந்த அகழ்வாயில் சுமார் 5000 குறியீடுகள் உள்ள பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்குது இந்த துலுக்கர்பட்டியில் மட்டும் சரிங்களா. ஸோ இந்தியாவிலே வந்து அதிக அளவில் குறியீடு பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கண்டறியப்பட்ட ஒரே ஒரு அகலாய்வு தளமாக இருக்கக்கூடியது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த துலுக்கர்பட்டி அகலாய்வு. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகள் இருக்கக்கூடிய குறியீடுகள் வந்து சிந்துவெளி நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகளில் உள்ள எழுத்து பொறிப்புகளில் 90% வந்து மேட்ச் ஆகியிருக்கு. அதே மாதிரி அந்த முத்திரைகளில் இருக்கக்கூடிய குறியீடுகளில் 60% பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவுடைய இரும்பு காலமும் அந்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய வெண்கலம் மற்றும் செப்பு காலமும் சமகாலத்தவை. ஸோ கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் வந்து சிந்துவெளி குறியீடுகளுக்கும் தமிழ்நாட்டு பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ அப்புறம் இரும்பின் தொன்மை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளை ஸோ இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு டேட் சொல்லியிருக்காங்க. 5/1/25 அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ சிந்துவெளி குறியீடும் தமிழ்நாட்டில் கிடைச்சா அந்த பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய குறியீடும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். கீழ் நமண்டி அகலாய்வு. ஸோ இங்கே வந்து ஈம பேலை கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஈம பேலை கால கணக்கீடு பண்ணுறப்போ 1692 ஸோ கிமு 1692 காலகட்டத்தை சார்ந்தது சரிங்களா. ஸோ ஈம பேலைக்கு கால கணக்கீடு முதன்முறையாக செய்யப்பட்டது இந்த கீழ் நம்மண்டி அகலாய்வில் தான். ஸோ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஈம பேலைக்கு தான் முதல் முறையாக கரிம மாதிரி மூலமாக கால கணக்கீடு கண்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கிமு 1692 சார்ந்தது கீழ் நம்மண்டி ஈம பேலை. 1630க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது மூலமாக தமிழ் சமூகம் 2700 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்றது அப்படின்னு சொல்லி நிரூபணமாகியுள்ளது. ஸோ 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், லிட்ரேட்ஸாக இருந்திருக்கிறோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பொன், வெள்ளி, செம்பு பானை ஓடுகள் மற்றும் கல்வெட்டுகள் ஸோ இதிலெல்லாம் வந்து தமிழ் எழுத்து பொறிப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த முடிவு வந்து உறுதி செய்கிறாங்க. அதேமாதிரி சிவகலையில் கிடைச்ச தமிழ் எழுத்துக்கள் வந்து கிமு 685
சரிங்களா. அப்படின்னா கிமு 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ கிமு 685 இது வந்து எங்கே கிடைச்சிருக்கு? சிவகலையில் கிடைச்சிருக்குது தமிழ் எழுத்துக்கள். இதுவரை அடையாளம் காணப்பட்ட 239 பாறை ஓவிய தலங்களில் முதல் கட்டமாக 46 பாறை ஓவியங்கள், செதுக்கு கீறல் தலங்கள் மற்றும் 92 தங்குமிடங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ தொல்லியல் மற்றும் வரலாற்று நிலவரைபட தொகுதி தயாரிப்பு திட்டத்தின் கீழ் பழைய கற்காலத்திலிருந்து வரலாற்று காலம் வரை 115 வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 115 வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை பராமரித்தல். சரிங்களா. இதுக்கான சட்டம் வந்து தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் 1966, அதுக்கான விதி 1971. ஸோ இதன் கீழே தான் அது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்படுது. ஸோ அந்த வரலாற்று நினைவு சின்னம் அப்படிங்கிறது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையுடைய வரலாற்று தொல்லியல் கலை முக்கியத்துவம் கொண்ட இடமாக இருக்கணும். அதுதான் வரலாற்று நினைவு சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 114 வரலாற்று சின்னங்கள், 3 தொல்லியல் தலங்கள், மொத்தம் 117 இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வந்து அறிவிச்சிருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் சும்மா சில இதை கொடுத்துருக்காங்க. ராமலிங்க விலாசம்ங்கிறது ராமநாதபுரம், மனோரா நினைவு மண்டபம் சரபேந்திர ராஜபட்டணம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது, தரங்கம்பாடி கவர்னர் மாளிகை மயிலாடுதுறை. ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள். தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது மொத்தம் 117. இதில் 3 தொல்லியல் தலங்கள் இருக்குது, 114 வரலாற்று சின்னங்கள். ஸோ அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அவங்களும் வந்து அறிவிப்பாங்க. சரிங்களா. அதன்படி தமிழ்நாட்டில் 411 நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்களை பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஸோ இப்போ ரீசெண்டாக புதிதாக அறிவிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனையூர் குடைவரை, அதுக்கப்புறம் சிவகிரியில் இருக்கக்கூடிய முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில், அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரத்தி அறையில் உள்ள முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில், நெக்ஸ்ட்டு விராலூர் மற்றும் ஓணம்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சமணர் படுக்கை மற்றும் தீர்த்தங்கர சிற்பங்கள். சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் வந்து பிடிஎஃப் நீங்கள் வாங்கிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமலையாம்பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், திருமலையாம்பாளையம் பாறை ஓவியங்கள், அதுக்கப்புறம் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய கல் இசை மண்டபம். ஸோ கல் இசை மண்டபம் தாராபுரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் புஞ்சை ஊத்துக்குளி கிராமத்தில் இருக்கக்கூடிய நந்தவன கிணறு. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக அறிவிக்கப்பட்ட நினைவு வரலாற்று சின்னங்கள். ஸோ இதை பராமரிக்கிறதுக்காக 3 கோடி நிதி வந்து ஒதுக்குறாங்க. 2024ஆம் ஆண்டுலேருந்து தொடர் செலவினமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருதுநகரில் எங்கெங்கே இருக்குது? பாறைக்குளம், மூவரை வென்றான் ஊர், செவல்பட்டி, காளையார் குறிச்சி, அதாவது புதுப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து 14ஆம் பேரியில் ஆண்டிச்சி பாறை. ஸோ அங்கே வந்து முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில் இருக்குது. சரிங்களா. ஸோ இது போக முக்கியமான தொல்லியல் அகலாய்வுகள். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. இப்போது 2024 வந்து 8 இடங்களில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் 2024. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 53 இடங்களில் அகலாய்வு செஞ்சுருக்காங்க. 2024 8 இடங்களில், அந்த 8 இடங்களில் கிடைத்த முக்கியமான என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழடியில் 10வது கட்டம் 2024. சரிங்களா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மட்டம் அங்கே இருக்கக்கூடியதான் கீழடி. சரிங்களா. ஸோ ஒன்றிய அரசு முதல்ல ஒன்றிய அரசு தான் அங்கே 3 கட்டம் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா. 2014, 15, 16, 17 வரைக்கும். ஸோ ஒன்றிய அரசு தான் நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 17 தான் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதன்படி கரிம மாதிரி வச்சு பார்க்குறப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்களா. ஸோ அந்த 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவுடைய சமூகமாக இருந்தது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு தொழில் நகரம், அதாவது இது வந்து நகரமயமாக்கம். ஸோ நகரம் அர்பனைஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கீழடிங்கிறது ஒரு அர்பனைஸ்ட் சிட்டி. 10ஆம் கட்ட அகழ்வாய்வு 2024 ஜூன் 18 அன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருப்பாரு முதல்வர். மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு பூச்சு பூசப்பட்ட 2 பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. பானை ஓடுகள், அதில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சுடுமண், ஆட்டக்காய், வட்டச்சில்லு, தக்காளி, காதணி, கண்ணாடி மணி, அரிய கல்மணிகள், இரும்பினால் செய்யப்பட்ட ஆணைகள், செம்மைப்படுத்தப்பட்ட தரைத்தளம், கூரை ஓடுகள், மண் அடுக்குகளில் கலைநயத்துடன் வணையப்பட்ட பெரிய சேமிப்பு கலன், கருப்பு சிவப்பு கிண்ணங்கள். ஸோ சுடுமண் வடிகால் குழாய் குழாய்ங்கிறது இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிங்கு போட்ட மாதிரி இருக்கும். அந்த சுடுமண் வடிகால் குழாய் வந்து 110 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அது வந்து 6 உரைகளுடன், அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரிங்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 6 ரிங்கோட 6 உரைகளுடன் மிக நேர்த்தியாக பொருத்தப்பட்ட நிலையில் இருக்குது. ஒவ்வொரு குழாயோட நீளமும் வந்து 36 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் அகலம். ஸோ 36க்கு
18. ஸோ ரெண்டு நம்பருமே பார்த்துக்கோங்க, நம்பர் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், கன்ஃபார்ம் கேட்பாங்க இவங்க. 18ங்கிறது எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ 3 18 6 36 36 சென்டிமீட்டர் நீளம், 18 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 174 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ வந்து கீழடி ஒட்டியே இருக்கக்கூடிய கொந்தகையிலையும் அகலாய்வு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கீழடிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கொந்தகையில் 5ஆம் கட்ட அகலாய்வு நடத்திருப்பாங்க 2024. ஸோ இது மூலமாக இங்கே ஈமத்தாளி 10க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு, ஸோ 6 ஈமத்தாளி கொந்தகையில் 6 ஈமத்தாளி, 10க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு நிற பூச்சி பூசப்பட்ட ஈம மட்கலம். ஸோ சாதாரணமான மட்கலங்களை ஈம மட்கலங்கள் கிடச்சிருக்கும் கொந்தகையில். சரிங்களா? இது வந்து கீழடியில் 10ஆம் கட்டமாக நிகழ்ந்தது. அடுத்தது வந்து வெம்பக்கோட்டை விருதுநகர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகக்கூடியது வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது 3ஆம் கட்ட அகலாய்வு நடத்திருப்பாங்க. ஸோ அங்கே கிடைச்ச முக்கியமான ஒரு தொல்பொருள் வந்து சுடுமண் மனித உருவம். சரிங்களா? இதுதான் வந்து சுடுமண்ணான மனித உருவம், ரொம்ப முக்கியமானது. வெம்பக்கோட்டையில் கிடைச்சிருக்குது. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வைப்பாறு ஆற்றின் வடகரையில் நார்த் பேங்க்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அங்கே அதே மாதிரி அதிகமாக கிடைச்சிருக்கக்கூடியது சங்காலான பொருட்கள், சங்கு வலையில் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வந்து சங்க காலத்தில் இங்கே இருந்துள்ளது அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. ஸோ அதுபோக சூதுபவளம், செவ்வந்திக்கல், ஸோ இந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கோம். சுடுமண் முத்திரை, அதான் வந்து மனித உருவம் கிடைச்சிருக்குது. செப்பு காசு. சரிங்களா? ஸோ உங்கள் பாருங்கள், வேணாடு சேரர், மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி நாயக்கர் காலத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட செப்பு காசு மற்றும் தங்க காசு ஒன்று கிடைச்சிருக்கு. செப்பு காசு, தங்க காசு ஒன்று கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வரலாற்று காலம் முதல் இடைக்காலம் வரை சார்ந்த தொல்லியல் எச்சங்கள் இங்கே வந்து கிடைச்சிட்டுள்ளது வெம்பக்கோட்டையில். நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்திங்கன்னா கீழ் நம்மண்டி. ஸோ அங்கே வந்து 2ஆம் கட்ட அகலாய்வு நடந்திருக்கும். கீழ் நம்மண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் இருக்கக்கூடியது. 55 ஏக்கர் பரப்பளவில் 50க்கும் மேற்பட்ட இரும்புகால கல் வட்டங்கள் கிடைச்சிருக்கு. இரும்புகால கல் வட்டங்கள் இங்கே கிடச்சிருக்குது. ஸோ அகலாய்வு புதைவிடம், வாழ்விடம் மற்றும் இரும்பு உருக்கும் பகுதி. ஸோ மொத்தம் உள்ளடக்கி 5 இடங்களில் அகலாய்வு செஞ்சுருக்காங்க. ஈம பேழைகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஈம பேழைகள் பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 கால்களுடனும் நீள் வட்ட வடிவத்தனோடும் சிவப்பு நிற மட்பாண்ட வகை கைகளால் வணையப்பட்டவை. அந்த இந்த அலங்கரிக்கப்பட்டதோடு இருக்கக்கூடியதான் இந்த ஈம பேழைகள். சரிங்களா? ஸோ அதேமாதிரி 63க்கும் மேற்பட்ட கீரல் குறியீட்டு பானை ஓடுகள், இரும்பு உருக்கும் பகுதியிலிருந்து இரும்பு கழிவுகள் வந்து கிடைச்சிருக்குது. டாலரைட் கற்செதில்கள், முழுமையடையாத கற்கோடரிகள் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த கற்கோடரிகளை வந்து கல்லில் தேய்ச்சி பளபளப்பாக்குவாங்க. ஸோ அப்படி பளபளப்பாக்கும்போது அங்கே உருவான தேய்ப்பு பள்ளங்களும் வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது கீழ் நம்மண்டி திருவண்ணாமலை. ஸோ அது வந்து 2ஆம் கட்ட அகலாய்வு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொற்பனை கோட்டையும் 2ஆம் கட்ட அகலாய்வு. பொற்பனை கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை, இந்த சுவர்கள் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரண்மனை சுவர்கள். இது வந்து பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் செங்கல் கட்டமைப்புகள். ஸோ அதான் வந்து இந்த அரண்மனை கோட்டை சுற்றி கட்டக்கூடிய அந்த செங்கல் கட்டமைப்புகள் கிடச்சிருக்கும். ஸோ 2ஆம் கட்ட அகலாய்வு 18/6/2024. ஸோ அந்த கீழடி 10ஆம் கட்ட அகலாய்வு தொடங்கினப்போ வெம்பக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகலாய்வும் பேரலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்ணாடி மணி, வளையல், செப்பு, ஆணி, சுடுமண்ணால சக்கரம், அஞ்சனக்கோல், சூதுபவளம், செவ்வந்திக்கல், ஸோ எலும்பு முனை, இதெல்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கும். அதுபோக முக்கியமானது டார்பிடோ ஜார், ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய டார்பிடோ ஜோடி, கருப்பு சிவப்பு மட்கலங்கள், குறியீடு மற்றும் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடும் கிடைச்சிருக்கு. ஸோ தமிழி பானை ஓடும் பொற்பனை கோட்டையில் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா திருமலாபுரத்தில் 1ஆம் கட்ட அகலாய்வு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வடமேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த 25 ஏக்கர் பரப்பளவிலான பெருங்கற்கால இடுகாட்டில் தான் இந்த அகலாய்வு நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஸோ பெருங்கற்கால இடுகாடுன்னு வரும்போது நமக்கு முதுமக்கள் தாலிகள் கிடைக்கும். அதே மாதிரி கருப்பதுக்கையுடன் கூடிய முதுமக்கள் தாலிகள். சரிங்களா? இந்த கருப்படுக்கை, ஸோ இந்த மாதிரி இப்படி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்படுக்கைகளோட இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலிகள் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக 13.5 × 10.5 மீட்டர் நீளம் மற்றும் அகலமுடைய கருப்பதுகையுடன் கூடிய ஈமத்தாளி வகை ஈம சின்னம் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது திருமலாபுரத்தில் தான். 35 கற்பலகைகளால் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. 1.5 மீட்டர் ஆழம் வரைக்கும் கூழாங்கற்கள் வந்து நேர்பெருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 38 முதுமக்கள் தாளிகள். அதில் 3 தாளிகளுடைய மேற்புறத்தில் புடைப்பு சின்னங்கள். ஸோ புடைப்பு சின்னங்கள்லாம் 2Dயில் அதை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அதுபோல் கோடரி, ஈட்டி முனை, 3 அம்பு முனைகள், எலும்பு, வெண்கலக்கண்ணம், கருப்பு சிவப்பு மண்கலம் இதெல்லாம் கிடைச்சிருக்குது. இரும்பு கால பண்பாடு. சரிங்களா? திருமலாபுரம் பெருங்கற்காலம் அப்படிங்கிறது இரும்பு கால பண்பாடு தான். ஸோ அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கற்கால ஏமச்சின்னங்கள் மற்றும் இரும்பு கால தொல் பொருட்கள் வச்சு இரும்பு கால பண்பாடு அப்படின்னு அறிய முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து சென்னானூர் அப்படிங்கிறது 1ஆம் கட்ட அகலாய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் இருக்கக்கூடியது. புதிய கற்கால பண்பாட்டு கூறு. ஸோ இது வந்து ஒரு புதிய கற்கால
கற்காலத்தை நியோலித்திக்கை சார்ந்த ஒரு இடம் சென்னானூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அங்கே கிடைச்சக்கூடிய பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா புதிய பற்கால மக்கள் வந்து வளவளப்பான மெருகேற்றப்பட்ட கற்கோடையை பயன்படுத்தியிருப்பாங்க, அது கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் எலுமினாலான கிளிப்பான் மற்றும் புதிய கற்கால பானைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பானை ஓடுகள் பார்த்தீங்கன்னா சிவப்பு, பழுப்பு மற்றும் சாம்பல் நிற பானை ஓடுகள். ஸோ 3 கலர்லையும் கிடைச்சிருக்குது. தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறான பாம்பாறு அப்படிங்கிறது இந்த தொல்லியல் இடத்தை ஒட்டி போகும். ஸோ அதனால் இந்த இடத்துல புதிய கற்காலத்தில் வேளாண்மை வந்து மேற்கொள்வதற்கும் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கும் ஒரு ஏற்ற இடமாக சென்னானூர் இருந்துள்ளது. ஸோ நுண்கற்காலம், புதிய கற்காலம், புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு காலம் அப்படின்னு மாற்றமடைந்த நிலை, அதுக்கப்புறம் தொடக்க வரலாற்று காலம் அப்படின்னு இந்த கால வரிசைப்படி இங்கே வந்து குடியேற்றங்கள் வந்து இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இடம் வந்து கொங்கல் நகரம். இது வந்து 1ஆம் கட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள், தொல்பொருட்கள் சூது, பவளம், மணி, தந்தத்தினாலான பகடை, சுடுமண்ணால் ஆன காதணி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. தமிழ் பானை ஓடும் கிடைச்சிருக்குது. செம்பழுப்பு பூச்சு நிற பானை ஓடு, கருப்பு சிவப்பு பானை ஓடு கிடைச்சிருக்கு. ஸோ பெரும்பாலும் தமிழ் பொறிக்கப்பட்ட பானை ஓடு வந்து கருப்பு சிவப்பு பானையால் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 5 கருப்படுக்கைகள் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கருப்படுக்கைகளில் மனித எலும்பு, சங்கு வளையல், அஞ்சனக்கோல், செம்பழுப்புன்னு பூச்சி நிற பானை ஓடுகள் இதெல்லாம் வந்து கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த செம்பழுப்பு பூச்சி நிற பானை ஓடு அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப புதுசாக பார்க்குறோம். கொங்கல் நகரம் 1ஆம் கட்ட அகழாய்வு. நெக்ஸ்ட் வந்து 8வது இடம் வந்து மரும்பூர் அகழாய்வு. இங்கே வந்து 1ஆம் கட்டம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இரும்பு காலம் முதல் இடைக்காலம் வரையிலான தொல் பொருட்கள் வந்து இங்கே கிடைச்சிருக்குது. சிவப்பு பூச்சு பூசப்பட்ட பானை ஓடு அதிக அளவில் வந்து இங்கே கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு சாம்பல் நிற ரவுலட்டட் பானை ஓடு, பழுப்பு நிற பூச்சி பூசப்பட்ட பானை ஓடு, துளையிடப்பட்ட பானை ஓடு, இந்த 3 விதமான பானை ஓடு இங்கே கிடைச்சிருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சோழ மன்னன் 1ஆம் ராசராசனுடைய செப்பு காசு ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மருங்கூர் அகழாய்வு. சோழ மன்னன் 1ஆம் ராசராசனுடைய செப்பு காசு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது போக புதிய கற்கால இடங்களை கண்டறியணும். ஸோ வேற எங்கே புதிய கற்கால இடங்கள் இருக்குது கண்டறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலாய்வு மேற்கொள்வதற்காக சர்மா மரபுசார் கல்வி நிறுவனத்துடன் தமிழ்நாடு ஒரு இணைந்து இந்த கலாய்வு மேற்கொண்டு வராங்க. எங்கெங்கன்னா வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம். ஸோ இந்த இடங்கள் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய புதிய கற்கால இடங்களில் கலாய்வு மற்றும் அகலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த நிறுவனத்துடன் இணைந்து? சர்மா மரபுசார் கல்வி நிறுவனத்தோடு இணைந்து. நெக்ஸ்ட் பொருணை, அதாவது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் கலாய்வு மேற்கொள்ளப்படுது. ஸோ அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்மேற்கில் அமைந்துள்ள புதிய மலையிலிருந்து உருவாக்கக்கூடியதான் பொருணை ஆறு. ஸோ 160 தொல்லியல் இடங்கள். ஸோ அந்த ஆறு பாயக்கூடிய இடங்களில் 160 தொல்லியல் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரைக்கும். நெக்ஸ்ட்டு சங்ககால கொற்கை துறைமுகத்தின் கரையோர முன்கள ஆய்வு. ஸோ கொற்கை துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரிகாசா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது, தொண்டை கேரளா, கொற்கை மற்றும் அலகான்குளம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, அரிக்கமேடு புதுச்சேரி, கோத்தப்பட்டணம் ஆந்திரா, கலிங்கப்பட்டினம் ஒரிசா, தாமிரலிப்தி மேற்கு வங்காளம். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொன்மையான துறைமுகங்கள். சரிங்களா? தமிழ்நாடு அரசு தொழில் துறை, அதுக்கப்புறம் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம். ஸோ இவங்க 3 பேரும் இணைந்து இடைச்சங்ககால பாண்டியர்களின் கொற்கை துறைமுகம் அது இடைச்சங்ககால பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை துறைமுகத்தில் 1.50 கோடி செலவில் முதற்கட்டமாக முன்கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அருகில் இருக்கக்கூடிய கோவளத்திலும், ராமேஸ்வரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகன் குளத்திலும் செப்டம்பர் 2024 முதல் ஜனவரி 2025 வரை மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளில் எவ்வித தொல்லியல் எச்சங்களும் கிடைக்கவில்லை. ஸோ இங்கே வந்து அகலாய்வு செஞ்சு எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரில் சோனார் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ வந்து சில தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து மாநிலத்துக்கு வெளியே. ஸோ இப்போ அவுட் சைட் தமிழ்நாடு. சரிங்களா? எங்கெங்கே அகலாய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க, சரிங்களா, செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலூர் அப்படிங்கிறது ஒடிசா இதில் இருக்கக்கூடியது. ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த கடல்சார் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஆய்வு நிறுவனங்களோடு இணைந்து 2024 அகலாய்வு நடத்தியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பானை ஓட்டில் இருக்கிற குறியீடுகள் வந்து தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற பானை ஓடுகளில் உள்ள குறியீடுகளுக்கு இணையாக காணப்படுகிறது, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெங்கி அப்படிங்கிறது ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அகலாய்வு செஞ்சுருப்பாங்க. மஸ்கிங்கிறது கர்நாடகா, முசிறிங்கிறது கேரளா. முசிறி வந்து சங்க காலத்தில் சேர நாட்டின் துறைமுகமாக இருந்தது. மேற்கு கடற்கரையில் இருந்த ஒரு சேர துறைமுகம் தான் முசிறி பட்டணம். இது கேரளாவில் இருக்கக்கூடிய தொல்லியல் நிறுவனத்தோடு இணைந்து இங்கே அகலாய்வு மேற்கொண்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ 2025 இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த இயருக்கு 8 இடங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கீழடி, சிவகங்கை, பட்டணமருதூர், தூத்துக்குடி, கரிவலமந்தநல்லூர், தென்காசி, மணிக்கொள்ளை, கடலூர், நாகப்பட்டினம், ஆதிச்சனூர், விழுப்புரம், வெள்ளலூர், கோயம்புத்தூர், தெலுங்கனூர், சேலம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடி, சிவகங்கை, பட்டணமருதூர், தூத்துக்குடி, கரிவலமந்தநல்லூர், தென்காசி, மணிக்கொள்ளை, கடலூர்,
ஆதிச்சநல்லூர், விழுப்புரம், வெள்ளலூர், கோயம்புத்தூர், தெலுங்கனூர், சேலம். சரிங்களா. ஸோ இப்போ அறிவியல் ஆய்வுகள் எப்படியெல்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது ஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்க கரிம கால கணக்கீடு. சரிங்களா. ஸோ இது எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா பீட்டா அனலிட்டிக் அமெரிக்காலையும், அதுக்கப்புறம் வேணா பல்கலைக்கழகத்திலும் நம்ம வந்து சாம்பிள் கொடுத்து பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அடுத்து பைரோ டெக்னாலஜி அப்படிங்கிறது இரும்பு, கண்ணாடி, மட்பாண்டங்கள் பற்றி பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் பைரோ டெக்னாலஜி. ஐசோடோப் அப்படிங்கிறது சேமாக இருக்கக்கூடிய ஸோ ஒத்த பொருட்களின் தோற்றத்தை கண்டறிதல். நெக்ஸ்ட்டு ஏடிஎன்ஏ அப்படின்னா தொல் மரபணு ஆய்வு, மனித, விலங்கு மற்றும் தாவர எச்சங்களின் மரபணு பற்றி பகுப்பாய்வு தான் ஏடிஎன்ஏ. சரிங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகல் வைப்பகம் அல்லது அருங்காட்சியகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 15 இருக்குது. ஸோ அதில் பாருங்கள் வரலாற்று முந்தைய கால அகல வைப்பகம் அப்படிங்கிறது பூண்டி திருவள்ளூரில் இருக்கக்கூடியது. நடுகற்கள் அகல வைப்பகம் தருமபுரி. சரிங்களா. இதெல்லாம் வந்து நடுகர்களுக்காகவே ஒரு அகல வைப்பகம் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்குறேன். 15மே வந்து இங்கே நம்ம படிக்க தேவையில்லை. அதில் முக்கியமானது எதுவோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். ஸோ ஆழ்கடல் ஆய்வு அகல் வைப்பகம் வந்து பூம்புகார் மயிலாடுதுறையில் இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலை அகல் வைப்பகம் குற்றாலம் தென்காசியில் இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது கீழடி அருங்காட்சியகம். சரிங்களா. ஸோ இது வந்து கொந்தகையில் வந்து அமைச்சிருப்பாங்க. 2 ஏக்கர் பரப்பளவில் 31,000 சதுர அடியில் 18.42 கோடி செலவில் கட்டப்பட்ட முதலமைச்சர் வந்து 5/3/2023 அன்னைக்கு வந்து திறந்து வச்சிருப்பாரு. ஸோ இந்த வளாகத்தில் மொத்தம் 6 முக்கிய தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. வைகை மற்றும் கீழடி, வேளாண்மை மற்றும் நீர் மேலாண்மை, களம் செய்கோ, ஆடையும் அணிகலனும், கடல்வழி வணிகம், வாழ்வும் வளமும் அப்படின்னு சொல்லி 6 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க இந்த வளாகத்தை. மெய்நிகர் சுற்றுப்பயணம் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாகவும் இதை வந்து இந்த அருங்காட்சியகத்தை பார்க்க முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க கீழடி museum.tn.gov.in. ஸோ இந்த இணையதளம் வந்து 23/1/2025. ஸோ இந்த இயர் வந்து ஜனவரி மந்த்து திறந்துருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். சரிங்களா. ஸோ இது வந்து அமைக்கிறதுக்காக அடிக்கல் வந்து நாட்டப்பட்டிருக்கும். ஸோ 23/1/2025 அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. 4.48 ஏக்கர் பரப்பளவில் 17.10 கோடி நிதியில் அமைக்கப்படும். ஸோ இது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய டெரகோட்டா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அருங்காட்சியகம், அதுக்கப்புறம் ஜப்பானில் இருக்கக்கூடிய நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம், டோலவிரா லோத்தல். ஸோ இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிக அருங்காட்சியகங்களை போன்று உருவாக்குறதுக்காக இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது திருநெல்வேலி. சரிங்களா. 9/9/2021 அன்று சட்டப்பேரவையில் அறிவிச்சிருப்பார். ஸோ சிவகலை, கொற்கை மற்றும் ஆதிச்சநல்லூர் இந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் விதமாக இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் 10 ஏக்கர் பரப்பளவில் 55,000 சதுர அடியில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி 33 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த 3 இடங்களில் கிடைத்த பொருள் சிவகலை, குர்க்கை, ஆதிச்சநல்லூர் 3 தொல்பொருட்களை வைப்பதற்காக காட்சிப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூரில் 4.14 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 22.10 கோடி செலவில் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சியின் கீழ் நடைபெற்ற போர், அவருடைய வெற்றி சாதனைகள், ஸோ அதாவது சீனாவுடன் வணிக தொடர்பு, அரசியல் உறவுகள், வரலாற்று சாதனைகள், ஸோ இதை நினைவு கூறும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு அருங்காட்சியகம் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனின் வெற்றிகளை பறைசாற்றும் விதமாக. நெக்ஸ்ட்டு நாவாய் அருங்காட்சியகம். நாவாய் அப்படிங்கிறது மண்டபம் கிராமத்தில் ராமநாதபுரம் மண்டபம் கிராமத்தில் அமைக்கப்படும். சரிங்களா. ஸோ அழகன்குளம் அகலங்கள் கிடைச்சா அந்த தொல்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக 20,000 சதுர அடியில் உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை அகல வைப்பகம். சரிங்களா. மத்திய பண்பாட்டு அமைச்சகம் அருங்காட்சியக மானிய திட்டத்தின் கீழ் 80/20 ஸோ அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபண்டு மூலமாக இந்த அகழ்வைப்பகத்துக்கு ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ 80/20 அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து அகல் வைப்பகங்களை மேம்படுத்துதல். ஸோ ஒரு 3 இடங்களில் மேம்படுத்துறதுக்காக ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ பூண்டி அகல் வைப்பகம் இது வந்து வரலாற்று முந்தைய கால அகல் வைப்பகம். குற்றாலம் அப்படிங்கிறது நாட்டுப்புற கலை மற்றும் பழங்குடியினர் அகல் வைப்பகம். தருமபுரி அகல் வைப்பகம் அதியமான்கோட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக. அதியமான்கோட்டை இது வந்து நடுக்கற்கள் அகல் வைப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு கல்வெட்டியல். சரிங்களா. ஸோ கல்வெட்டியலுக்காக 2019 2 கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கல்வெட்டுகளை படித்து நூலாக வெளியிடுவதற்காக 5 ஆண்டு காலத்திற்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஸோ 2024 இது 3 கோடியாக நிதியை வந்து உயர்த்தி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் 3 கோடி ஒதுக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூட். சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கான இன்ஸ்டியூட். ஆர்கியாலஜி பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகத்தில் 1974 இது வந்து இயங்கிட்டு வருது. ஸோ 2021 பேர் மாற்றிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 6,000 மாதந்தோறும் ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாறை ஓவியங்கள். ஸோ 2 வகையான பாறை ஓவியம் இருக்குது. ஒன்று வண்ணங்களால் வரையப்பட்டது, இன்னொன்று பாறையில் செதுக்கப்பட்ட பாறை
கீரர்கள். ஸோ ஒன்று கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று கீரல் கலர் இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேட்டையாடுதல், உணவு பழக்கவழக்கம், கால்நடை வளர்ப்பு, குழு நடனங்கள், குதிரை சவாரி. ஸோ இதெல்லாம் வந்து ஓவியங்களை தீட்டியிருப்பாங்க. முக்கியமான ஓவியம் பார்த்தோம்னா கரிக்கியூர் நீலகிரியில் இருக்கக்கூடியது, சிறுமலை, திண்டுக்கல், உசிலம்பட்டி, மதுரை. ஸோ அங்கே வந்து பாறை ஓவியங்கள் இருக்குது. முக்கிய வண்ணங்கள்னால் சிவப்பு மற்றும் வெள்ளை தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இங்கே டைட்டிலில் அதான் யூஸ் பண்ணியிருப்போம், சிவப்பு வெள்ளை. ஸோ அப்போ பாறை ஓவியங்களுக்கு முக்கியமாக சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை ஆவணப்படுத்தும் திட்டம். ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக 2 வருஷத்துக்கு 77 லட்சம் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கீரல் மற்றும் அந்த குறியீடுகள் வந்து சிந்துவெளி முத்திரைகளோடு ஒப்பிட்டு நெருங்கிய பண்பாட்டு கூறுகளை புரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது, டாக்குமெண்ட் பண்ணுறாங்க அதுக்காக. ஸோ தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் வரலாற்று வரைபடம். ஸோ வந்து ஒரு மேப்பு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இப்போது கிபி 1600 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் வரலாற்று வரைபடம் தயாரிக்கும் திட்டம் இது, சரிங்களா. ஸோ அது வந்து நூல் மற்றும் மின்னணு வடிவில் அமைக்கணும். ஸோ மேகசின் மாதிரி இதை வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து வரலாற்று வரைபடம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் மற்றும் ஆய்வு மையம், சரிங்களா. இது வந்து சென்னை கோட்டூர்புரம் 2ஆம் நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7வது தளத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. 7th ஃப்ளோரில் வந்து இப்போது இயங்கிட்டு வருது. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1869. இந்தியாவுடைய முதல் சர்வேயர் ஜெனரல் காலின் மெக்கன்சி, ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ஸோ அதுக்கப்புறம் முனைவர் லேடன், சிபி ப்ரவுன், ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவங்க 3 பேரும் தொகுத்து வைத்து அந்த ஓலை மற்றும் தாட்ஸ் உடைகள் இந்த நூலகத்தின் தோற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஸோ இவங்க தான் வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. 72,748 அரிய ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 25,000க்கும் மேற்பட்ட மேற்கோள் நூல்கள் இருக்குது. அதே மாதிரி ஓலைச்சுவடிகளில் 21 லட்சம் ஓலைச்சுவடிகளின் பக்கங்கள் வந்து மின்பதிப்பாக்கம் செய்யப்பட்டுள்ளது, டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3500 ஓலைச்சுவடி கட்டுகளிலோட 5 லட்சம் பக்கங்கள் வந்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுது. ஸோ வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் பக்கங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. மாநில சுவடி குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் கீழ்திசை சுவடி நூலகத்தில் ஒரு தனித்துவமான சுவடி மையமாக தொடங்கப்பட்டுள்ளது, சரிங்களா. உங்களுடைய முக்கியமான ஒர்க்கு ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதை இது டிஜிட்டைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சுவடிகள் ஆதார மையம், சரிங்களா. சுவடிகள் ஆதார மையம் அப்படின்னு சொல்லி மத்திய பண்பாட்டு அமைச்சகத்தின், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சுவடி குழுமம் அந்த திட்டத்தின் கீழ் ஸோ இந்த அரசு கீழ்திசை சுவடி நூலகம் வந்து ஒரு சுவடிகள் ஆதார மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது, அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இது போக முக்கியமான செயல்பாடுகள். ஸோ 2024 இந்த துறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு கருத்தரங்கு, சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கும்னா இடம் கொடுக்கல. ஸோ தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ப்ளஸ் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், ஸோ 2 பேரும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க, சரிங்களா. சார் ஜான் மார்ஷல் அவர்களுடைய நினைவாக. ஸோ 3 நாட்கள் 2025 ஜனவரி 5 அன்னைக்கு முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ 3 நாட்கள் நடந்திருக்கும் இந்த கருத்தரங்கு. ஸோ அந்த கருத்தரங்கில் சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கில நூலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2 சிற்றேடுகளும் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2025 ஜனவரி 23 சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில், கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிவகங்கை, கீழடி, திறந்தவெளி அருங்காட்சியகம், அரியலூர் மாவட்டத்தில் கூடிய அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம், ஸோ இதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும், சரிங்களா. ஸோ இதே விழாவில் இரும்பித்தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். முதலமைச்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார், ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இரும்பு பொருட்கள் தமிழ் நிலப்பரப்பில் தோன்றியது அப்படிங்கிற ஆய்வினை உலகிற்கு அறிவித்தார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தூத்துக்குடி, சிவகலை, கிருஷ்ணகிரி, மயிலாடும்பாறை, திருவண்ணாமலை, கீழ்நம்படி. ஸோ இந்த இடங்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் அகலாய்வு செய்யப்பட்டு அந்த இரும்பு பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களின் குழந்தைகள், இளம் மாணவர்கள், ஸோ அவங்க வந்து தாய்நாட்டினுடைய மரபோட வேர்களை தொடர்பை ஏற்படுத்தும் புதுப்பிக்கும் வண்ணம் வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு சுற்றுலா 11/1/2025 அன்று சென்னை வர்த்தக மைய அரங்கில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கத்தில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து இருந்துள்ளது அப்படின்னு சொல்லி அறிவியல் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வாழ்ந்துள்ளான் அத்திரம்பாக்கத்தில் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இடம், அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அது என்ன காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இயர் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இயர் வேணும்னா படிச்சுக்கோங்க, இல்லைனா இந்த காலம் ஊர் அது மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ கொற்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி தொடக்க வரலாற்று காலம், கோவலன் பொட்டல் மதுரை பெருங்கற்காலம், தொண்டிங்கிறது ராமநாதபுரம் தொடக்க வரலாற்று காலம், அழகன்குளம் ராமநாதபுரம் தொடக்க வரலாற்று காலம், ஸோ கொடுமணல் ஈரோடு இதுவும் தொடக்க வரலாற்று காலம், பூம்புகார் மயிலாடுதுறை தொடக்க வரலாற்று காலம். நெக்ஸ்ட் வந்து நூன்கற்காலம், முக்கியமானது மாங்குடி அப்படிங்கிறது திருநெல்வேலி நூன்கற்காலம். அதுக்கப்புறம் பரிக்குளம்
திருவள்ளூர் பழங்கற்காலம், பரிக்குளம் பழங்கற்காலம். ஸோ பாப்பா மோதூர் அப்படிங்கிறது தருமபுரி புதிய கற்காலத்தை சார்ந்தது. சரிங்களா? ஸோ இந்த தருமபுரி, சேலம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால இடங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளம் அப்படிங்கிறது மதுரை. ஸோ மாங்குளம் மதுரை, இது வந்து தொடக்க வரலாற்று காலம். கீழடி, சிவகங்கை, ஸோ இது வந்து தொடக்க வரலாற்று காலம். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி இரும்பு காலம். சிவகலை, தூத்துக்குடி இரும்பு காலம். ஸோ ஆதிச்சநல்லூர், சிவகலை ரெண்டுமே வந்து பெருங்கற்காலம், இரும்பு காலத்தை சார்ந்தது. மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி, இது வந்து புதிய கற்காலம். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை புதிய கற்காலம். அதே மாதிரி தருமபுரியில் இருக்கக்கூடிய மோதூரும் புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை, விருதுநகரில் இருக்கக்கூடியது, இது வந்து தொடக்க வரலாற்று காலம். துலுக்கர்பட்டி, திருநெல்வேலி தொடக்க வரலாற்று காலம். கீழ்நம்மண்டி இரும்பு காலம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இரும்பு காலத்தை சார்ந்தது கீழ்நம்மண்டி. பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை தொடக்க வரலாற்று காலம். சென்னானூர், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடியது புதிய கற்காலத்தை சார்ந்தது. சரிங்களா? ஸோ சென்னானூர், கிருஷ்ணகிரி புதிய கற்காலம். ஸோ இது போக முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஸோ முக்கியமான கண்டுபிடிப்பு அதனுடைய இடம். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ புதிய பழமையான கற்கால குகை தளம் வந்து குடியம், திருவள்ளூரில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? கற்கால குகை தளம். அதுக்கப்புறம் நுண்கற்கருவிகள் மயிலாடும்பாறையில் கிடச்சிருக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அதுக்கப்புறம் புதிய கற்கால கை கோடரி, அதுக்கப்புறம் தேய்ப்பு பள்ளங்கள். ஸோ அந்த புதிய கற்கால கை கோடரிகளை தேய்ச்சி பல பார்க்குறதுக்காக தேய்க்க போது உருவான அந்த தேய்ப்பு பள்ளங்கள் கீழனூர், திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ அதுங்களா இந்த மாதிரி பலன்னு இருக்க அந்த தேய்ப்பு பள்ளங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கால வாள் சிவகலையில் கிடச்சிருக்கேன். சிவகலை, தூத்துக்குடி. சரிங்களா? இரும்பு கால வாள்கள். அதுக்கப்புறம் மனித உருவம் கொண்ட கற்சிற்பம் உடையானத்தம், விழுப்புரத்தில் கிடச்சிருக்கு. ஸோ மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் உடையானத்தம், விழுப்புரத்தில். அதுக்கப்புறம் வந்து கல்வட்டம், தட்டக்கரை, ஈரோட்டில் கிடச்சிருக்குது. கல்வட்டம், ஸோ தட்டக்கரை, ஈரோடு. மட்பாண்டங்களோட குறியீடுகள் வந்து புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாண்டத்தில் குறியீடு. அதுக்கப்புறம் பாறை ஓவியத்துடன் கூடிய கல்திட்டை, மகாராஜா கடை, கிருஷ்ணகிரி. பாறை ஓவியத்துடன் கூடிய கல்திட்டை. ஸோ அந்த மாதிரி திட்டு மாதிரி நீக்கி வச்சுருக்காங்க. கல்திட்டை, பாறை ஓவியத்துடன் கூடிய கல்திட்டை, மகாராஜா கடை, கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கல்திட்டை, அமராவதி அணை. ஸோ இங்கெல்லாம் கல்திட்டை வந்து எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதான். மகாராஜா கடை, அமராவதி அணை, திருப்பூர். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செம்பழுப்பு நிற பூச்சி கொண்ட மட்பாண்டம். சரிங்களா? இதுதான் வந்து செம்பழுப்பு நிற பூச்சி கொண்ட மட்பாண்டம், சூதுபவளமணிகள். ஸோ இது வந்து சூலபுரம், மதுரை மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் கரிக்கியூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இரும்பு தொழில் தளம் வெங்கடா நாயக்கம்பட்டி, திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட்டு சங்கு வளையல்கள். ஸோ அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் பட்டணம் மருதூர். அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் பட்டணம் மருதூர். தமிழி கல்வெட்டு அரிட்டாப்பட்டியில் கிடச்சிருக்கும். ஸோ மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன். தமிழி கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சேரர் நாணயம் அமராவதி ஆற்றுப்படுக்கையில் கிடச்சிருக்கும். ஸோ சேரர் நாணயம் வில் சின்னம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு. முக்கியமானது கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு அழகன் குளத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து துடுப்பு. கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு அழகன் குளத்தில் கிடச்சிருக்குது. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கிமு 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் டைபீரியஸ் உருவம் பொறித்த ரோமநாட்டு வெள்ளிய நாணயம் கரூரில் கிடச்சிருக்கு. தமிழி கல்வெட்டு அரச்சலூர், ஈரோட்டில் கிடச்சிருக்கு. முற்று பெறாத குடைவரை. சரிங்களா? முற்று பெறாத குடைவரை முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த குடைவரை கோயில் கூத்த பூண்டியான் வலசு. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில். முற்று பெறாது அப்படின்னா என்ட்ரன்ஸில் இங்கே செதுக்கியிருக்காங்க, ஆனால் உள்ளே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ என்ட்ரன்ஸோடு செதுக்கிட்டு அப்படியே விட்டுக்கிறான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு முற்கால பாண்டியர் குடைவரை லாடன் கோயில் மதுரையில் இருக்குது. நடுகள் கீழ் ராவந்தவாடி திருவண்ணாமலை. இன்னொரு நடுகள் மேலூர், திருச்சிராப்பள்ளி. மேலூருங்கிறது திருச்சிராப்பள்ளி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு தோணும், பட் எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மேலூர்னு கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு மேப் பண்ண சொல்லிடுவாங்க. இல்லையா நடுகள் எங்கெங்கே ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாம் படிச்சுதாகணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. செக்கு கல்வெட்டு பாளையம், திருச்சிராப்பள்ளி. எழுத்து பொறிப்பு கொண்ட சங்கு. ஸோ கலிஞ்சூர். சங்குல எழுத்து பொறிப்பு போட்டிருக்காங்க, கலிஞ்சூர், வேலூர். வணிக குழு கல்வெட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. வணிக குழு கல்வெட்டு கோதைமங்கலம், திண்டுக்கல். தீர்த்தங்கரர் சிற்பம் வடக்கு கோனார்கோட்டை, தூத்துக்குடி. அதே மாதிரி புத்தர் சிற்பம் விக்கிரமங்கலம், அரியலூர். ஸோ இது ரெண்டும் நல்லா தீர்த்தங்கரர் சிற்பம் வடக்கு கோனார்கோட்டை, தூத்துக்குடி. புத்தர் சிற்பம் விக்கிரமங்கலம், அரியலூர். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் மாறன் சேந்தன் அவருடைய கல்வெட்டு மலையடி, குறிச்சி, தென்காசியில் இருக்குது.
ராசகேசரி பெருவழி கல்வெட்டு. ராசகேசரி பெருவழி கல்வெட்டு சுண்டக்காயமுத்தூர், கோயம்புத்தூர். அதியமான் பெருவழி கல்வெட்டு கொண்டநாயக்கன்பட்டி, திருப்பத்தூர். சரிங்களா. ஸோ அதியமான் பெருவழி கல்வெட்டு கொண்டநாயக்கன்பட்டி, திருப்பத்தூர். அதுக்கப்புறம் சுவர் ஓவியம் திருப்புடை மருதூர். ஸோ திருநெல்வேலி. சுவர் ஓவியம் திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில் கிடச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ இதோட நமக்கு வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நோட்ஸில் நம்ம பார்க்கலாங்க.